ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தயிர் சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ஒரு சூப்பரான பெஸ்ட் காம்பினேஷன். ஆனால் அதே பொட்டேட்டோ ஃப்ரையை கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக கொண்டக்கடலை சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு 1/4 கப் வெள்ளை கொண்டக்கடலை, அப்புறம் 1/4 கப் ப்ரௌன் கொண்டக்கடலை, இது ரெண்டையுமே ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் ஒரு 6-7 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது 3/4 பதம் உருளைக்கிழங்கு வெந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அது 3/4 பதம் வெந்து வந்ததுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியில் நீங்கள் ரசம் கூட பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5-6 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கங்க. நான் இதில் சேர்க்க மறந்துட்டேன். ஒரு 5-6 பல் பூண்டையும் இடித்து சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.